1 கப் கொழுக்கட்டை மாவோட உப்பு சுடு தண்ணி சேர்த்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ட்ரை போடணும். துருவன தேங்காயோட வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி பூர்ண அச்சு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான ஷேப் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 2 பூர்ணத்தையுமே தனித்தனியாக அச்சில் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அச்சில்லைன்னா இந்த மாதிரி மாவு எடுத்து நம்ம கையில் கொஞ்சம் தட்டி அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது நமக்கு ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு ஷேப் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஷேப்புமே எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு கையில் ஷேப் சரியாக வரலன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலுக்கு பின்னாடி கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உங்கள் கையை வச்சு லேசாக ப்ரெஷ் பண்ணி ஒரு ஷேப் வந்ததுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பூர்ணத்தை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஷேப் வந்துடும். இப்போ எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். இதை எடுத்து இப்போ இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. 3 ஷேப்பில் நம்மளோட கொழுக்கட்டை ரொம்ப அழகாகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.